Hi friends, இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புதிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது மற்றும் புதிய பின் நம்பரை எப்படி செட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏடிஎம்க்கு போய்க்கோங்க. போன அப்புறம் முதல்ல புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு எந்த மொபைல் நம்பர் நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு டெம்பரரி பின் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜை ரீட் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இருந்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய ஏடிஎம் கார்டை மிஷினில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 99 நம்பருக்கு உள்ளாடி ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு டெம்பரரி பின் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பின் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா பின் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய ஏடிஎம் கார்டுக்கு எந்த பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணணுமோ ஒரு 4 டிஜிட் பின் நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பின் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.